கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்த ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்ட நிலையில் இல்லாத பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க திமுக அரசு நெருக்கடி தருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை மிரட்டுவதை விடுத்து அவர்களை அழைத்து போக்குவரத்து துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மக்களை வலுக்கட்டாயமாக கிளாம்பாக்கம் அனுப்பக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திறந்த திமுக அரசு அதனை மக்கள் பயன்படுத்த ஏதுவாக அனைத்து வசதிகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்கள் தேவையான இடங்களில் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் தடையின்றி செய்யப்படுவதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் அறுவடை தொடங்கி 2 வாரங்கள் ஆகியும் போதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் சக்கரபாணி அதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளின்படி தேவைப்படும் இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் உடனுக்குடன் திறந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் விவரம் அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று தலைமைச் செயலாளர் காணொலி வாயிலாக நடத்திய காவிரி பாசன மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்திலும் நெல் கொள்முதல் நிலையங்களை தேவைப்படும் இடங்களில் விரைந்து திறக்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் நடப்பு சம்பா பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் தங்கள் நெல்லினை விற்று பயன்பெறலாம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார்.